ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு 10th லெசனாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் லெசன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன். உங்களுக்கு கம்மியான கண்டென்ட் தான் இருக்குது, நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இதில் இல்லை. அதனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், ரேடியோ, டிவி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சேட்டலைட்டு, ரேடார் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். முதல்ல லெசனோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதுக்காக நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவி யூஸ் பண்ணுறோம், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ரேடியோ யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இல்லை ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, அதை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசி போஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிசிசிஸ்ட்டு. அவர் என்ன செஞ்சார்னா ரேடியாலஜி சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காரு. எதுக்கு, கம்யூனிகேஷனில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜி மார்கோனி அப்படின்னு இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதுக்கடுத்து அலெக்சாண்டர் கிரகாம் பெல். ஓகேவா, அதாவது இவங்க கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோன், ரேடியோ. அடுத்தது இவர் ரேடியாலஜியோட ஃபாதர் ஆஃப் ரேடியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இவங்க 3 பேருடைய முக்கியமான பங்களிப்பு எதில் இருக்குது, கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோடைய டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஹேஸ் விட்னஸ்டு லீப் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, இவங்க தான் தொடக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் கிட்ட. ஓகேவா, அப்போயே என்ன ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னா 1844 டெலிகிராஃப் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவ்வளோ தூரம் எந்த விதமான எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை கரண்ட்டோ இல்லை ரேடியோ, டிவி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறாங்க. தந்தி அப்படின்னு சொல்கிறோம், தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நியூஸ், இப்போ லெட்டர்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் வந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு மேனுவலாக கொடுத்தா தான் படிக்க முடியும். ஆனால் தந்திங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேஸில் ஒருத்தவங்க ஒரு லெட்டரை டைப் பண்ணாங்கனாக்கா ஒரு 50 இல்லை ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சிடலாம், அதை பிரிண்ட் எடுத்து அப்படியே படித்து பார்க்கலாம். தந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து டெலிஃபோன் உங்களுக்கு தெரியும். டெலிஃபோன்னா என்னது, நம்பர் வச்சு ஃபோன் இருக்கும், அதுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நம்ம என்ன செய்வோம், ரவுண்டாக இருக்கும், அதில் அப்படியே போடுவாங்க. போட்டால் என்ன ஆகும், நமக்கு ஒரு 4 நம்பரோ 5 நம்பரோ கொடுத்துருப்பாங்க. அந்த 5 நம்பர் கொடுத்தாக்கா அது ஒரு கனெக்ஷன். ஒரு பிளேஸில் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, வேறு ஒரு நம்பர் போட்டால் அந்த நம்பரோட நமக்கு கனெக்ஷன் ஆகும், அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும். ஓகேவா, இந்த தந்திங்கிறது பார்த்திங்கனாக்கா இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனுக்கு முன்னாடி, டெலிஃபோனுக்கு முன்னாடியே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ட்ரங்க் கால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரங்க் கால்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அதிகமாக இருக்காது. ஒரு சிட்டியில் ஒரு டவுனில் இருக்கும், அதை விட்டால் இன்னொரு டவுனில் இருக்கும். அந்த டவுன்லேருந்து ஒரு ஆள் போயிட்டு கூப்பிட்டு சொல்லுவார், சார் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்துக்குது, 10 மணிக்கு உங்களுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னாக்கா அவர் இங்கேருந்து ஒரு ஆள் போய் அந்த ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருவார். அங்கே இவர் ஃபோன் முதல்ல பண்ணிவிட்டு அவர் போய் வேறு எதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் வந்து திரும்ப ஃபோன் பண்ணுவார். 10 மணிக்கு அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி 2 பேர் பேசிப்பாங்க. அது வந்து ட்ரங்க் கால் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தந்திக்கு அடுத்தபடியாக வந்து ட்ரங்க் கால். ட்ரங்க் காலுக்கு அடுத்தது தான் நம்ம ஃபோனுங்கிறது ஒரு வீட்டுக்கும் கொடுத்தாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ரேடியோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல் இண்டியா ரேடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம என்ன செய்வோம், அப்போ கரண்ட் இருக்காது, ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஆண்டனா அப்படியே மேலே இழுத்து விட்டுட்டு கொல்லிலாம் வச்சுன்னு பாட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. ஓகேவா, ரைட், அது வந்து ரேடியோன்னு சொல்லுவோம். அதில் சாங்ஸோ இல்லை நியூஸோ இல்லைனா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஒரு ஸ்பீச்சோ கேட்டுக்கிட்டு இருப்போம். ஓகேவா, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 19th செஞ்சுரியில் என்ன செய்கிறாங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறது பற்றி ரிசர்ச் நிறைய நடந்துச்சு. ஓகேவா, 19th செஞ்சுரினா இதே வருஷம் தான், அதாவது 1990 வரைக்கும். அதுக்கடுத்து 20th செஞ்சுரி பார்த்திங்கனாக்கா
டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், இதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறத டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வேகமாக கம்யூனிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செக்யூர்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை செக்யூர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை, நம்மளோட இன்ஃபர்மேஷனை தேவையில்லாமல் இன்னொருத்தவங்க பார்த்துறவோ இல்லைன்னா அதை காப்பி பண்ணவோ முடியாத அளவுக்கு ரொம்ப கரெக்டான டேட்டாவை, அதாவது என்ன சொல்கிறது, பாதுகாப்பாக அனுப்புறது. அதை பற்றின நிறைய ரிசர்ச் எல்லாம் 20th செஞ்சுரியில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா, இப்போ 21st செஞ்சுரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிபிஎஸ்ஸு, சேட்டலைட்டு, நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோனு, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய டெவலப் ஆகிடுச்சு. ஜிபிஎஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஏதாவது ஒரு காரோ இல்லைனா ஒரு பர்சனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஒரு ஷிப்போ அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ லேட்டிடியூடில் இருக்குது, எவ்வளோ ஆல்டிடியூடில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சில விஷயம்லாம் சொல்லணுனாக்கா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ஏதாவது ஒரு எதிரியோட ஏதாவது ஒரு ஷிப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போயிட்டு நேராக தான் போயிட்டு அவங்க ஷூட் பண்ணணும், நேராக ஒரு ஆள் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. கரெக்டாக இந்த லேட்டிடியூடு, இந்த ஆங்கிள், இந்த இதுன்னு சொல்லி இங்கேயே செட் பண்ணிட்டா சிஸ்டத்தில் ஆன் பண்ணால் அந்த இடத்துல கரெக்டாக அந்த பொசிஷனில் போயிட்டு அந்த எதிரியோட ஷிப்பை அது வீழ்த்திடும், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிஸ்டம்லாம் வச்சு. ஓகேவா, அதான் ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட்னால் உங்களுக்கு தெரியும், எல்லா பர்பஸ்க்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோனும் உங்களுக்கு தெரியும், உங்கள் கையிலே இருக்கும். ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்னாக்கா ஒயர் வழியாக நம்ம கனெக்ஷன் கொடுத்து அதாவது என்ன சொல்கிறது, ஹை ஸ்பீட் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு டாபிக் மாடுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலேஷன்னா என்னென்னு பார்த்திங்கனாக்கா, என்ன சொல்கிறது, ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸை இன்னொரு சிக்னலோட மாடிஃபை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் மாடுலேஷன். ஓகேவா, எதுக்கு சார் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆள் வந்து லைவாக கேட்கணும் அப்படின்னாக்கா அதை என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு கேரியரில் கொண்டு போய் வச்சு தான் அதை கொண்டு போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு செங்கல் சூழல்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, செங்கல் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை வந்து பில்டிங் கட்டுற இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ என்ன செய்யணும், உற்பத்தி பண்ணியாச்சு, அதை எடுத்து கேரியரில் வைக்கணும். கேரியர்னால் நான் லோடு கேரியர், ஒரு லாரியோ டிராக்டரோ ஏதோ ஒன்றில் வைக்கணும். வச்சுட்டு அது என்ன செய்யும், லாரியோட வேலை ஒன்றும் கிடையாது, கேரி பண்ணும். அதை கொண்டு போயிட்டு அங்கே நிற்கும், திரும்ப இறக்கிப்பாங்க. இப்போ செங்கல் வந்து எங்கே உற்பத்தி செஞ்ச இடத்துலேருந்து பில்டிங்க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இங்கே. 2 விஷயம் இருக்கும் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும், 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து சிக்னல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, சிக்னல் அதாவது வாய்ஸோ இல்லை ஸ்பீச்சோ ஒன்று இருக்கும். இன்னொன்று கேரியர்னு ஒன்று இருக்கும். இந்த சிக்னலை கேரியரில் கொண்டு வைப்பாங்க, அது மேலே ஃபீட் பண்ணிட்டாங்கனாக்கா சிக்னலும் கேரியரும் ஒன்றா சேர்ந்துட்டு போகும். திரும்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தான் தேவை, சிக்னல் மட்டும்தான் தேவை. ஓகேவா, இங்கே வரும்போது கேரியர் சிக்னல் ரெண்டும் வரப்போகுது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வரப்போகுது. திரும்ப இங்கே வந்த உடனே கேரியரை தனியாக பிரித்து விட்டுருவாங்க, சிக்னல் தனியாக பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, சிக்னல் தான் நமக்கு தேவை, அவங்க பேசுகிற பேச்சு தான் தேவை, அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, அதே தான் மாடுலேஷன். அந்த மாடுலேஷனே பார்த்திங்கனாக்கா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன், ரொம்ப தொலைவுக்கு ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு லோ ஃப்ரீக்குவன்சி பேஸ் பேண்ட் சிக்னல், அதாவது லோ ஃப்ரீக்குவன்சின்னா நான் பேசுகிற வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும், அது ரொம்ப தொலைவுக்கு அனுப்ப முடியாது. அதனால் என்ன செஞ்சிடறேன்னா லோ ஃப்ரீக்குவன்சி பேஸ் பேண்ட் சிக்னல், அதான் இன்புட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இஸ் சூப்பர் இம்போஸ்டு ஆன் டு ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ சிக்னல். சூப்பர் இம்போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, ஒன்றுத்து மேலே இன்னொன்றுத்தை கொண்டு போய் வைக்கிறது. இப்போ லாரி மேலே கொண்டு போய் செங்கலில் வைக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா, என்னோடய வாய்ஸை கொண்டு போயிட்டு கேரியர் மேலே வச்சுருவாங்க, அதுக்கு பேர் தான் என்ன, சூப்பர் இம்போஸ்டு ஆன் டு ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ சிக்னல். ரேடியோ சிக்னல்னாலும் கேரியர்னாலும் ஒன்று தான். ஓகேவா, ரேடியோ சிக்னல் பை எ ப்ராசஸ், ஒரு நிகழ்ச்சி, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மாடுலேஷன். ஓகேவா, லோ ஃப்ரீக்குவன்சி பேஸ் பேண்ட் சிக்னலை ரேடியோ சிக்னலோட மெர்ஜ் பண்ணுற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் கேரியர்னு சொன்னோம் இல்லையா, கேரியர் சிக்னலை எப்படி இருக்கும், ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும், அதை தான் ரேடியோ சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேஸ் பேண்ட் சிக்னல்னாக்கா அது ஆடியோ சிக்னல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் அட்டென்யூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சாங் பாடுறீங்க,
அதே 100% குவாலிட்டியோடு அங்கே போயிட்டு அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது, லிசனர்ஸ்க்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தேய்மானம் இருக்கும், கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ரைட்டா? அதை லெஸ் அட்டென்யூஷன் இருக்கிற மாதிரி நம்ம மாடுலேஷனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? தேய்மானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எ சைனசாய்டல் கேரியர் வேவ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ், கேரியர் வேவுக்கான ஒரு ஈக்குவேஷன். ஜென்ரலாக வேவ்னாலே உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக வேவ்னால் நம்ம எப்படி எழுதுவோம், y = a sin ωt + phi அப்படின்னு எழுதுவோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு வேவுக்கான ஈக்குவேஷன். உங்களுக்கு தெரியும், இது ஒய்ங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு, இது சைனசாய்டல் வேவ்னா சைன் போடுவோம், ஒமேகாட்டிங்கிறது என்னது, ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல இதுவும் ஒரே மாதிரி இருக்கா சார் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஈசி அப்படிங்கிறது என்னது, அதே தான், ஈசிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈசி அப்படின்னு அதே மாதிரி கேபிட்டல் ஈசி அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் வேவ், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் வேவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2πங்கிறது கான்ஸ்டன்ட்டு, நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் வேவ். நெக்ஸ்ட்டு டீங்கிறது என்னது, டைம் பீரியட், டைம் ஆஃப் கேரியர் வேவ். ஃபைங்கிறது இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஃபைங்கிறது இனிஷியல் ஃபேஸ். இப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு மாடுலேஷன்லையும் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கேரக்டர்ஸை நம்ம மாற்ற முடியும். எதெல்லாம் மாற்றலாம், ஒரு கேரியர் வேவ் எடுத்துக்கிட்டாக்கா அந்த அதோடைய ஆம்ப்ளிடியூடை மாற்றலாம், அதோடைய ஃப்ரீக்வன்சியை மாற்றலாம், அதோடைய ஃபேஸை மாற்றலாம். அப்போ 3 டைப் ஆஃப் மாடுலேஷன் நமக்கு இதுலேருந்து கிடைக்கும். என்னது, சப்போஸ் வி சேஞ்ச் த ஆம்ப்ளிடியூட்னா அதுக்கு பேர் என்னது, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு அர்த்தம். வி சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சினா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு அர்த்தம். வி சேஞ்ச் த ஃபேஸ்னா ஃபேஸ் மாடுலேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எஃப்எம் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க, எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மீதி இருக்கிற இது ரெண்டுத்தையும் ஏன் சார் யூஸ் பண்ணல அப்படின்னா, இதனால் நிறைய செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம், எப்படிலாம் மாடுலேஷன் நடக்குது அப்படின்னு. ஒன்றுத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நியூ லெசன் பார்க்குறோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த டாபிக் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மாடுலேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 3 டைப் ஆஃப் மாடுலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.